வணக்கம். நாம பாடம் 29 அதில் நிகழ்காலத்தை பற்றி நல்ல முறையில் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஓரளவுக்கு நிகழ்கால சென்டென்ஸு எப்படி அமைக்கிறது, பேசுகிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சில பயிற்சிகள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனாலும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாணவர்களுக்கு, சிறு குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கதை. தெனாலிராமன் அவர்களை பற்றி, அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நம்ம தெனாலிராமன் அவர்கள் மந்திரியாக இருந்தாங்க. யார்? கிருஷ்ணதேவராயர் அவங்க ஆட்சி, அந்த மன்னர்கிட்ட மந்திரியாக இருந்தாங்க. அந்த கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய அரண்மனையில் ஒரு மிகப்பெரிய ரோஜா தோட்டம் வச்சுருந்தாங்க. அந்த தோட்டத்தில் பல விதமான ரோஜா மலர்கள் வளர்க்கப்பட்டுருச்சு. வெளிநாடுகளில் இருந்து எல்லா பக்கத்துலேருந்து பலவிதமான ரோஜாக்கள் வளர்த்து அப்படியே ரோஜா தோட்டம், அந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டத்தை அவங்க அலங்கரித்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. தினமும் மன்னர் கிருஷ்ணதேவராயர்கள் அப்படியே அந்த ரோஜா மலர்கள்லாம் பார்த்து அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. மக்களுக்கு அந்த தோட்டத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அரண்மனையில் மன்னர் அந்த மக்களுக்கு அங்கே அனுமதியை கொடுக்குறாங்க. யாரையும் அந்த தோட்டத்து பக்கத்துக்கே வரவிடாங்க. ஏன்னா ரோஜாவை பறிச்சிருவாங்க, எது செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு யாரையும் விடுறது கிடையாது. அதுக்கு தனியாக தோட்டத்துக்காரங்க, பாதுகாவலர் முதற்கொண்டு அந்த ரோஜா தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 4 பாதுகாவலர் முதற்கொண்டு நியமிச்சிருக்காங்க. இதை எல்லாருக்கும் ஆசை. அந்த ரோஜா தோட்டம், ரோஜா பூ இதெல்லாம் பார்க்கணுமே, நம்மளும் கொஞ்சம் ரோஜா பறித்து அப்படி பார்க்கலாம், சட்டையில் வைக்கலாம், தலையில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருந்துச்சு. ஆனால் யாருக்கும் அனுமதி இல்லை. ஒரு முறை நம்ம தெனாலிராமன் அவர்களுடைய மகன் அந்த அரண்மனைக்கு போகும்போது அந்த ரோஜா தோட்டத்தை பார்த்துருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன், சிறுவன் தானே, ஆசையில் அந்த காவலர்கள், அந்த தோட்டக்காரங்களாம் இல்லாத சமயம், அவங்க ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது ரோஜெல்லாம் பறிச்சிட்டான். இதை வேற ஒரு மந்திரி பார்த்துட்டார். ஏற்கனவே நம்ம தெனாலிராமன் அவர்களுக்கு கிருஷ்ணதேவராயர் அமைச்சரவையில் நல்ல பேர் தான். மன்னர் அவங்கள அவ்வளோ மதிப்பாங்க. ஒரு ஆளுக்கு நல்ல பெரிய மதிப்பு கிடைச்சா மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்குங்களா? அப்போ அதே மாதிரி மற்ற மந்திரிகளில் சில பேருக்கு பொறாமல் இருக்கிறதுல ஒரு மந்திரிக்கு இதை பார்த்துட்டார். என்னது? அந்த பையன் தெனாலிராமனுடைய மகன் ரோஜாவை பறிச்சிட்டாங்கிறது கண்டுபிடிச்சிட்டார். நேராக வெறிஞ்ச அந்த பையனை போய் பிடிச்சி அங்கே பாதுகாவலருக்கு இந்த காவலாளி கூட ஒப்படைச்சிட்டு, இவர் தெனாலிராமன் மந்திரி அவங்களுடைய மகன் ரோஜாவில் பறித்து சட்டை பைப்பில் வச்சுருக்கான், வேட்டியிலலாம் வச்சுருக்கான், இதை பிடிச்சி மன்னர்கிட்ட கொண்டு கொடுங்க, நல்ல தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போது காவலாளிகளெல்லாம் அந்த பையனை பிடிச்சி கொண்டு போய் மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு போகிறாங்க. மன்னர் வேற ஒரு அலுவலில் இருக்கிறனால ஓரம் உட்கார்றா. மன்னர் வந்தோடனே மன்னர்கிட்ட ஒன்று ஒப்படைப்போம், உனக்கு நல்ல இன்னைக்கு தண்டனை கிடைக்கும் பார். மன்னர் யாரையுமே அது தொடவிட விட மாட்டாரு, நீ ரோஜா பூ பறிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தன்னுடைய மகன் அரண்மனையில் போய் காவலர்களாக பிடிக்கப்பட்டு உட்கார வச்சுருக்காங்கிறது தெனாலிராமன் அவர்களுக்கு தெரிஞ்சிட்டு, அப்போ நேராக அரண்மனைக்கு வரார். தெனாலிராமன் தன்னுடைய மகனை பார்க்கார். அப்பாவியா ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கான். அப்போ தெனாலிராமன் தன்னுடைய மகன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். என்னது? வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் வாட்டில் போயிட்டார். மன்னர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணலை, காவலர்கிட்ட போய் விட்டுருக்கேன்னு கேட்குற ஒன்றும் சொல்லலை. தன்னுடைய பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் வாட்டில் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சுது. இந்த காவலர்கள் எல்லாம் மன்னர் கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னே கூட்டி அந்த பிடிச்சாங்க பாரு ஒரு மந்திரி, இந்த பையனை பிடிச்சாருல தோட்டத்தில், அவர் போய் மன்னர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தெனாலிராமன் மகன் ரோஜா பூவெல்லாம் பறித்து சட்டப்பையில் வச்சுருக்கான், வெட்டியில் வச்சுருக்கான், அவனை பிடிச்சி இந்த காவலாளிலாம் வச்சுருக்காங்க, அவனுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்க ஐயா. நீங்கள் யாரையுமே உள்ள விட மாட்டேங்க. அவன் மலரெல்லாம் பறிச்சிருக்கான்,
அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னர் தன்னுடைய அலுவல் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது காவலாளிகள் இந்த பையனை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பறிச்சிட்டான் அப்படின்னு. அப்போது மன்னர் வந்து இந்த பையன்ட, தெனாலிராமன் மகன் அந்த பையன்ட, என்னப்பா செய்த, இவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசாமல் இருக்கான். மறுபடியும் மன்னர் கேட்காரு, நான் என்ன கேட்க, நீண்ட பதில் சொல்லாமல் இருக்கேன், ரோஜாலாம் பறிச்சியாமே, சட்டை பையில இல்லைன்னா வெட்டிலாம் ரோஜா பறித்து வச்சுருக்கியாமே. அப்போ அந்த பையன், மன்னர் ஐயா, நான்லாம் பறிக்கலையே, எனக்குலாம் தெரியாது, ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லலாம். அப்போ மன்னர் வந்து காவலாளி, நீங்கள் என்ன இவன் ரோஜாலாம் பறிச்சிட்டாமல் பிடிச்சி விடாந்து உள்ளே வச்சிருக்கேன், அவன் அந்த பையன் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுதானே, நீங்கள் யார் போய் சொல்லுதா, அந்த பையன் போய் சொல்லுதானா அப்படின்னு மன்னர் வந்து காவலாளிகிட்ட கேட்காரு. இப்போ காவலாளிகள் சொன்னாங்க, அண்ணா அந்த பையன் பறித்தான், வேட்டியில் ரோஜாப்பூ இருக்குது, சட்டப்பைக்குள்ளெல்லாம் ரோஜாப்பூ இருக்குது, நல்லா செக் பண்ணுங்க, நல்லா செக் பண்ணால் நம்ம அவனை அவன் போய் சொல்கிறது போய்ங்கிறது நம்ம நிரூபிச்சிடலாம். அப்போ உடனே காவலாளிகள், சரி நீ போய் பாரு செக் பண்ணணும். அப்போ போய் செக் பண்ணுறாங்க, சட்டப்பையில் பூ இல்லை, வேட்டியிலலாம் பூ இல்லை, ரோஜாவும் எங்கேயுமே இல்லை. அப்போ காவலாளி, அண்ணா ரோஜா பூவே இல்லை இவன்ட்ட, ஆனால் இவன் பறிச்சான். அப்போ மன்னர் கேட்காரு, பறிச்சான்னா பிடிச்சிட்டு கொண்டாந்து குறைச்சிங்க, இப்போ ரோஜா பூ இல்லைன்னு சொல்லுவீங்க, சட்டப்பையில் இருந்துச்சு, வேட்டியில் இருந்துன்னு சொல்லுவீங்க, இல்லையே. அப்போ அந்த பையன் சொன்னான் மன்னிட்ட, அண்ணா இவங்க தேவையில்லாமல் என்னையை பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க, அவங்க நேரத்தையும் வம்பாக்கி, உங்கள் நேரத்தையும் வம்பாக்கி, என் நேரத்தையும் வம்பாக்கி உட்கார வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க, நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்காங்க, அந்த தோட்டத்தில் என்னாச்சு ஏதாச்சு, அங்கே ஏதாவது யாராவது பறிச்சிருக்கலாம், ஏதாவது ஆடு மாடுகள் உள்ளே வந்திருக்கலாம், இதெல்லாம் பார்த்தாங்களா பாருங்கள், வம்பாக்கி நேரத்தை வம்பாக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு தெனாலிராமன் மகன் வந்து மன்னன்கிட்ட சொல்லும்போது, மன்னன் ஆமாம் இங்கே வந்து எல்லோரும் ஒன்று இருக்கு, அங்கே ஒருத்தர் போங்க, எல்லோரும் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவனுடைய பதிலுக்கு, ஏன்னா ஏற்கனவே ஒரு மந்திரி சொல்லியிருக்காரு, ஆனாலும் மன்னர் என்ன செஞ்சுருக்காரு, சரி பரவாயில்ல, இந்த பையன் வந்து பறிச்சிருக்கான், ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஏதோ செஞ்சுருக்கான், ரைட், இவனுடைய புத்தி கூர்மை இருக்குது, அவன் அப்பா தெனாலிராமன் எப்படி புத்தி கூர்மையோ அதே மாதிரி இந்த பையன்டையும் புத்தி கூர்மை இருக்குது, தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கான், இருந்த பூவை இல்லாமல் ஆக்கியிருக்காங்கன்னா அது ஒரு திறமை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தன்னுடைய கழுத்தில் இருந்த ஒரு மாலையை, முத்து மாலையை தூக்கி அவனுக்கு பரிசாக வச்சு, நீ வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அப்போ வீட்டுக்கு அந்த தெனாலிராமன் மகன் வார. அப்போ தெனாலிராமன் பார்த்துட்டு, என்ன வந்துட்டே, எப்படி வந்தேன், உன்னைய பிடிச்சலாம் வச்சுருந்தாங்க, என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கேட்குறான். அப்போ அந்த பையன் சொன்னான், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னீங்களா, அதிலே நான் அதுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மெத்தடை பயன்படுத்துகிறேன், தப்பிச்சிட்டேன். என்ன செஞ்சேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, அவ்வளோ ரோஜா பூக்கா அதனுடைய காம்பு எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டேன், காலி பண்ணிட்டேன், என் சட்டைப்பையில் வேட்டியில் எதுவுமே இல்லை. அப்போ அவங்க செக் பண்ணும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ மன்னர் வந்து என்னைய விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை கேட்ட உடனே தெனாலிராமன், பரவாயில்லையே, நம்ம பையன் நம்மளை விட நல்ல புத்தி கூர்மையாக இருக்கானே, ஏன்னா ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த சின்ன பையன் அந்த ரோஜா பூ ஒரு ஆசைப்பட்டு பறிச்சிட்டான். ஆனால் இவனை எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்து தெனாலிராமன் பேரை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டமே இருந்துச்சு. அதுலேருந்து தன்னுடைய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வாயுள்ள பிள்ளை பிழைக்குங்கிறத வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணனால மன்னர்கிட்ட இருந்து பறிக்கலை, திருடலைங்கிற மாதிரி ஒரு பரிசை கூட வாங்கிட்டு வந்துட்டான். இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சில இடங்களில் நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு தகுந்த நல்ல விதத்தை செஞ்சாதான் நாமெல்லாம் பிழைக்க முடியும். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். ஓகே, ரைட். இப்போ நாம் 29வது பாடத்தில் சொல்லி இருக்கக்கூடிய பயிற்சிகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். முதல் பயிற்சி அங்கே என்ன இருக்குது, தாங்கள் எங்கே வசிக்கிறீர்கள், தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள், அதுக்கு விடை பாருங்கள். தாங்களுக்கு என்னது ஆப், எங்கேக்கிறதுக்கு என்னதுக்கு கஹா கஹா, ரஹத்தே மதிப்பு இருக்கலாம், ரஹனா வசி இரு,
தே சேர்க்கணும். ஹே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தே ஹே ஆப் வந்தனால ஹே. அப்போ ஆப் கஹா ரஹதே ஹே, தாங்கள் எங்கே வசிக்கிறீர்கள், தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள், அவ்வளோதான். ஓகே. ரெண்டாவது, அந்த சிறுவர்கள் அல்லது அந்த பையன்கள் மைதானத்தில் விளையாடுகின்றனர். இதுதான் அங்கே சென்டென்ஸு. அதுக்கு பதில் பாருங்கள். அந்த லடிக்கே வந்ததுனால ப்ளூரல், அதனால் வே போடக்கூடாது. வேனா சிங்குலர், அவன் அவள், அது வேணா அவர்கள். அப்போ இந்த இடத்துல அந்தங்கிற ப்ளூரலில் பன்மையில் இருக்கிறதுனால வே போட்டிருக்கோம். வே லடிக்கே, அந்த பையன்கள் அந்த சிறுவர்கள் மைதானத்தில், மைதான் மே மைதான் தா, அவை மைதான் மே. கேளுங்கிறது விளையாடு, விளையாட்டு. தே சேர்ந்தனால ஹே ப்ரெசன்டென்ஸுக்கு கேள்த்தே ஹே, விளையாடுகிறார்கள், விளையாடுகின்றனர். அடுத்தது ஓகே. மூணாவது பாருங்கள். நான் இரவில் பசுவின் பால் குடிக்கிறேன், பால் அருந்துகிறேன். என்ன நாள் சொல்லலாம்? மே நான். ராத் இரவு, ராத் இரவு. காய் கா தூது, நம்ம சொல்லியிருக்கோம் தூதுங்கிறது ஆண்பால், காய் காய் பெண்பால், ஆனால் தூது ஆண்பால். அதனால் கா தூத். பீத்தாகும் நான், இது எது ஒரு பெண்ணாக இருந்தால் பீத்தியும் வரும், அவ்வளோதான். அப்போ மே ராத் காய் கா தூத் பீத்தாகும், தட்ஸ் ஆல். அடுத்தது பாருங்கள். இந்த சிறுமிகள் நல்ல முறையில் படிப்பதில்லை. இந்த சிறுமிகள் ஏ லடிக்கியான், எப்படி நம்ம பையன்களுக்கு வே சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கே சிறுமிகள் ப்ளூரல். அதனால் ஏ லடிக்கியான் அச்சி தர, நல்லபடியாக, நல்ல விதமாக, நல்ல முறையில், அச்சி தர நெகிப்படுத்தி, படுத்தி, நெகிப்படுத்தி. நெகி வந்ததுனால ஹே ஹோ ஹூ தேவையில்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போது ஏ லடிக்கியான் அச்சி தர நெய்ப்படுத்தி. நாலாவது சென்டென்ஸ் முடிச்சு. இப்போ அஞ்சாவது பார்க்கலாம். தாங்கள் எப்பொழுது டெல்லி செல்கிறீர்கள். ஆக்சுவலாக நீங்கள்னு நம்ம பயிற்சியில் இருக்குது, நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம நீங்கள்ங்கிறது தமிழ் மொழியில் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் யாரனாலும், பெரிய ஆட்களோ சின்ன ஆட்களோ, நம்ம முன்ன பேர் தெரியாத கூட தம்பி நீங்கள் அப்படி தான் சொல்லிடலாம். நம்ம நீங்கள்ங்கிறது நல்ல சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் ஹிந்தியில் நீங்கள் அப்படிங்கிற நாம் சொல்கிறதுக்கு அவங்க தாங்கள் சொல்லக்கூடிய ஆப் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நான் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஆப் பயன்படுத்தி என்ன செய்யலாம்? ஆப் கபு தில்லி ஜாத்தே ஹே புள்ளி இருக்கணும். தாங்கள் எப்பொழுது தில்லி செல்கிறீர்கள். தாங்கள் எப்பொழுது கபு தில்லி ஜாத்தே, ஜானா போ. இப்போ ப்ரெசன்டென்ஸ் குறிக்க தாத்தேத்தியில் தே மதிப்பு இருக்குது. ஜாத்தே ஹே ப்ளூரலுக்கு மதிப்புக்கு. ரைட். இதே இது தும் வந்தால் என்ன செய்யணும்? தும் கபு தில்லி ஜாத்தே ஹோ. இங்கே தும்முக்குன்னா ப்ராக்கெட்டில் ஹோ, இந்த ப்ராக்கெட்டில் தும்பு, அதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஹோ போடுங்க. அப்போது தும் कब दिल्ली जाते हो, आपना आप कब दिल्ली जाते हैं. ரெண்டுக்கும் நீங்கள் மனசில் பஞ்சிக்கலாம். நீங்கள் எழுதின பயிற்சியை சரியை பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, யாரோ கூப்பிடுகிறார்கள், தாங்கள் அங்கே செல்லுங்கள். இதான் நம்ம பயிற்சியில் இருக்குது. யாரோ கூப்பிடுதாங்க, அங்கே போங்களேன், தாங்கள் அங்கே செல்லுங்கள், தாங்கள் அங்கே செல்லுங்கள், தாங்கள் அங்கே போங்கள். அப்போ யாரோ கோயி கூப்பிடுகிறார்கள், ப்ரெசன்டென்ஸுக்கு காமிக்கிற புலான அலை கூப்பிடு. தேஹே கோயி புலாத்தே ஹே, யாரோ கூப்பிடுகிறார்கள். யாரோங்கிறதுனால ஒருவேளை அவங்க மதிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா தே போட்டிருக்கோம். புலாத்தே ஹே யாரோ கூப்பிடுகிறார்கள். எவனோ கூப்பிடுதான் அப்படின்னா கோய் புலாத்தாகன்னு போடணும். எவனோங்கிற மீனிங்கில் வந்து அப்படி கூட சொல்லலாம். யாரோங்கிறது ஒருவேளை மதிப்பாக சொல்கிறதா இருந்தால், மதிப்பு வேண்டாம் சின்ன பையன் யாரோ எவனோ கூப்பிடுதான் அப்படி சொல்கிறதுக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்? कोई बुलाता है சிங்குலராக மாற்றிக்கோங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல யாரோ கூப்பிடுகிறார்கள், கொய் புலாத்தே ஹே, தாங்கள் அங்கே செல்லுங்கள். ஆப்பு ஆப்பு வந்தால் ஜா கூட ஈயே சேர்க்கணும், வெறுப்பு கூட ஈயே சேர்க்கணும் படித்தோமா? அப்போது ஆப் வஹா ஜாயியே, தாங்கள் அங்கே செல்லுங்கள், தாங்கள் அங்கே போங்கள். அடுத்த சின்னதை பாருங்கள். ஆசிரியர் வருகிறார், எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். எல்லோரும் எந்திரிங்க, ஆசிரியர் வராரு அப்படி சொல்கிற மாதிரிக்கு. அப்போ
அத்தியாபக் ஆத்தே ஹே, ஆசிரியர் வருகிறார்கள், ஆசிரியர் வருகிறார். அத்தியாபக் ஆத்தே ஹே, சப் ஊட்டியே, எல்லோரும் எந்திரிங்கள். விட்டோ சொல்லலாமா சார்? சப் ஊட்டோ சொல்லலாம், தப்பு இல்லை. நம்ம கூட கொஞ்சம் மதிப்பாகவே எல்லாமே ஆப் 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 ஆப்புங்கிறத பயன்படுத்துறதுனால அத்தியாபக ஆத்தே ஹே சப் உட்டியே, எல்லோரும் எந்திரிங்க, உட்டியே, டி டி உட்டியே. அடுத்தது பாருங்கள், 8வது, வேலையாட்கள் பகலில் வேலை செய்கிறார்கள், பகலில் உழைக்கிறார்கள், பகலில் வேலை செய்கிறார்கள், இரவில் ஓய்வெடுக்கிறார்கள், இரவில் ரெஸ்ட் எடுக்காங்க. அப்போ அதுக்கு என்னது? மஜ்தூர் தினமே, பகலில், தின்னா நாள் பகல் ரெண்டுக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். தினமே, இப்போ டே சொல்கிறோம்ல, ஆங்கிலத்தில் பாருங்கள், டேன்னு என்னது? நாளுக்கும் சொல்கிறோம், டே டைமில், பகலில் அதுக்கும் சொல்கிறோமே, ரெண்டுக்கும் அதே மாதிரி இங்கேயும் தினமே, பகலில். காம் கர்த்தேஹே, உழைக்கின்றனர், வேலை செய்கின்றனர். தேஹே புள்ளி இருக்குது, தே போட்டிருக்கு, ஏன்னா நிறைய தொழிலாளிகள் நிறைய பேர். அப்போது ராத்கோ, இரவில். சார் மேனா தானே இல்லைன்னா அந்த இரவுக்கு மட்டும் மேக்கு பதிலாக கோ பயன்படுத்தணும். நம்ம முன்னாடி ஒரு திருப்பி சொல்லியிருக்கோம், நினைவில் வச்சுக்கோங்க. சார் தெரியாமல் ராத்துமே சொல்லலாம் சார், தெரியாமல் சொன்னதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. ஆனாலும் ராத்துக்கோ அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை மறந்துட்டு சார் மே நல்லா பதிஞ்சிருக்கு சார், மேனா இல்லை சார்னா ராத்து மேன்னு சொல்லுங்க. ஆனால் அது சரியில்லை, புரிஞ்சுக்கிடுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ராத்துக்கோ ஆறாம் லேத்தேஹே, இரவில் ஓய்வெடுக்கின்றனர். இப்போது உங்களுக்கு இந்த 8 பயிற்சி நீங்கள் எழுதுனது நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதியிருந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி சரியாக இருக்கா, என்னென்ன தப்புகள் எதுவும் போட்டுக்கோ, எல்லாம் கரெக்டாக வெரி குட்னு நீங்களே ரைட் போட்டுக்கோங்க, பாராட்டுக்கள். ஆனாலும் இது கூட இன்னும் ஒரு 6-7 நான் ஒரு வாக்கியங்களை சொல்லுதேன். ஏன்னா இந்த 29வது பாடத்தில் நம்ம ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு அது ஒரு சில இதை பயன்படுத்துகிறத படித்து எப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம்னு ஒன்று படிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி வேணும்ல, அந்த பயிற்சி இல்லை, நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். அது இந்த வெப்சைட்டை பார்த்த பிறகு உங்களுக்கு நம்ம அதை காமிப்போம். அந்த பயிற்சியை நீங்கள் இதை பார்த்து எழுதி அதுக்கு நீங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணி எழுதி பாருங்கள். இப்போ இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஆங்கிலம் வரிய ஏற்கனவே கூட நாம் இந்த இதை முன்னாடி ஒரு திருப்பு கூட கொடுத்துருக்கோம், இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்துறதுக்காக ஒரு திருப்பு கொடுக்குறோம். அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தைக்கு என்னென்ன வார்த்தைகள் மீனிங், நீங்கள் கொடுக்குற ஒரு வேர்டுக்கு மீனிங் என்னது, அது மட்டும் இல்லை ஒரு ஆங்கில வார்த்தைக்கு ஜெர்மனில் என்னது, மற்ற மொழிகளில் என்னதுலாம் கூட இந்த வெப்சைட்டில் வரும். அந்த வார்த்தையை எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி வாக்கியம் அமைக்கலாம், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன வேர்டு, எதிர்மறை மீனிங் தரக்கூடிய வார்த்தை என்ன வேர்டு, இப்படிலாம் நிறைய இந்த இதில் இருக்குது. நிறைய உங்களுக்கு ஆங்கில நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு பாருங்கள். http://wordhippo.com/ இப்படி அடித்தா இந்த வெப்சைட்டில் ஆங்கில மொழியை பற்றிய நிறைய நாலேஜ். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவர் தன்னுடைய பையன்களுக்கு இந்த மெத்தடை, இந்த வெப்சைட்டை நாம் கேள்விப்பட முடியும், அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னென்னா தினமும் ஒரு 5 வார்த்தை அவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த 5 வார்த்தையை சொல்லிக் கொடுத்து அந்த 5 வார்த்தையை வாக்கியம் அமைக்கணும்னா, பேசுறதுக்கு நமக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தானே பேசுகிறது. எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறோமோ, இப்போ நீங்கள் ஹிந்தியெல்லாம் இந்த சென்டென்ஸ் எதுக்கு, நாளை அங்கே போய் பேசுகிறதுக்கு தானே இது செய்கிறோம். அப்போது இந்த வாக்கியம் அமைப்பது எப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு ப்ராக்டிஸ் தன்னுடைய பையன்களை, தன்னுடைய மகனுக்கு அதை கொடுத்துருக்கார். இன்றைக்கி அந்த பையங்களில் ஒரு பையன் தமிழ்நாடு அரசு பணியாளராக இருக்கார். முதல்ல வேலை ஜாயின் பண்ண உடனே அவர் பச்சைமை கையெழுத்து, அதாவது கெஜெட்டர் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னொரு பையனையும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு தயார் பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னா ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்குறார். குழந்தையும் அதை கேட்கணும். நம்ம பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் குழந்தைகள் ஆமாம் இதெல்லாம் செஞ்சால் நமக்கு பிற்காலத்தில் நல்லது அப்படிங்கிறத கேட்டு செஞ்சால் அதனுடைய பலன் அந்த பிற்காலம் அந்த குழந்தைகளுக்கு தான். அந்த பையன் கேட்டால் இன்றைக்கி பாருங்கள், ஃபஸ்ட்டு கெஜெட்டர் ரேங்க் ஆஃபீஸு முதல் அப்பாயின்மெண்ட்டே, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டே கெஜெட்டர் ரேங்க் பாருங்கள். அதனால் நம்ம நிறைய நேரத்தை பயன்படுத்தி நம்மளால் அறியக்கூடியதை அறிஞ்சிக்கிட்டே இருப்போம். அப்போது ஒரு ஆங்கிலத்தை பற்றி நிறைய அறிவுக்கு இந்த வெப்சைட்டு உங்களுக்கு பயன்படுது. அடுத்த வெப்சைட் பாருங்கள், ஞாபகத்திறன்.
என்ன படித்தாலும் மனசில் நிற்க மாட்டேங்கிட்ட மறந்துடுதே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கலாம். அதுலேயும் வயதானவர்களுக்கு என்ன படித்தாலும் நானே சொல்லுதேனே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே சொல்லுதேனே. நான் வந்து கிட்டத்தட்ட 7 எக்ஸாம் ஹிந்தியில் வந்து லாஸ்ட்டு பிரவீன் உத்தரார்த் அப்படிங்கிற பரீட்சை பூர்வார்த் வரைக்கும் பாஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கழிச்சுட்டு அந்த ஒரே ஒரு எக்ஸாம் பெயிண்டிங்கில் இருக்கேன், அதையும் முடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் உத்தரார்த் எழுத போனேன். நல்ல மனப்பாட பாட்டெல்லாம் ராத்திரி பூரா உட்காந்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்து அழகாக படித்து வச்சு நிறையெல்லாம் மற்றதெல்லாம் என்னோடய சொந்த ஹிந்தியில் தான் எழுதுவேன். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், இதை வச்சு நான் சொந்தமாக எழுதிடலாம். ஆனால் இந்த மனப்பாட பாட்டை மட்டும் அங்கே புக்கில் என்ன இருக்கோ அதை தானே அப்படி எழுதணும், மாற்றக்கூடாதே. மற்ற கொஸ்டின் ஆன்சர்லாம் நம்ம ஒரு அப்போது நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கேன். நான் படிச்சுட்டு போனேன், அதே போயம் அங்கே கொஸ்டினில் இருக்குது. எழுத ஆரம்பிக்கேன், ஒன்றும் கூட ஞாபகம் வர மாட்டேன். இவ்வளோத்துக்கு ராத்திரி முழிச்சு கடுமையாக படித்து எழுதிலாம் பார்த்துருந்தேன், அங்கே போய் ஞாபகம் வரல. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கேப்பு 5 மணி நேரம் கேப்பில் எல்லாம் மறந்து போச்சு. அப்போ வயதான பிறகு அப்படி ஒரு மறதிங்கிறது என்ன தான் நினைவுபடுத்தி பார்க்க, என்னெல்லாம் போய் யோசிச்சு பார்க்க ஞாபகமே வரமாட்டேன். அந்த மாதிரி மறதி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஞாபக மறதியெல்லாம் சரி பண்ணதுக்காக ஒரு பயிற்சி, அதுதான் இந்த ஞாபகத்திறன். http://www.kidsmemory.com/ இந்த வெப்சைட் போனீங்கன்னா ஞாபக மறதிக்கு நிறைய பயிற்சிகள் அவங்க வச்சுருக்காங்க. எண்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, செயல்கள் பல நாளுக்கு முன்னக்கூட்டி இது தொடர்ந்து என்ன அடுத்தது என்ன இருக்கலாம்ங்கிற மாதிரிக்கெலாம் ஒரு ஞாபக பக்தி இதில் இருக்குது. ஓகே, இந்த 2 வெப்சைட்டையும் உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுங்கள். இப்போ நம்ம சொன்னோம் பாடம் 29 இன்னும் சில உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பயிற்சி பண்ணி எழுதி பாருங்கன்னு சொன்னோம். அங்கே 8 ஏற்கனவே பார்த்து நமக்கு ஆன்சர் சொல்லியாச்சு. இப்போ 9, நான் காலையில் 4 மணிக்கு படிக்கிறேன். ப்ரெசன்ட் சென்டென்ஸ் தான். நான் காலையில் 4 மணிக்கு படிக்கிறேன் எழுதுங்க. அடுத்தது, நீங்கள் 7 நிமிடத்தில் அங்கே சென்றிருக்கிறீர்கள். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், சென்று இருக்கிறீர்கள் எப்படி நம்ம நடத்தியிருக்கோம், அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், 12 கிராமத்தில் எத்தனை பேர் வேலை செய்திருக்கிறார்கள், செய்து இருக்கிறார்கள். ஆன்சரு நீங்கள் எழுதணும். அடுத்தது 13 அல்ல பாருப்ப 12வது சென்டென்ஸ் பாருங்கள், பாபநாசத்தில் இன்று நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறார்கள், வந்து இருக்கிறார்கள். பாருங்கள், பாபநாசத்தில் இன்று நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்தது பாருங்கள் 13, மாணவ மாணவியர் நல்ல திறமையோடு விளையாடி இருக்கலாம். ஒரு டவுட்டோடு சொல்கிறாங்க, நல்லா விளையாடிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல் ப்ரெசன்டென்ஸ். அப்போது மாணவ மாணவியர் நல்ல திறமையோடு விளையாடி இருக்கலாம். அடுத்தது 14 பாருங்கள், நான் கூட வேகமாக பதில் கூறியிருக்கலாம், கூறி இருக்கலாம். இது அடுத்தது பாருங்கள் 15, ஆசிரியை தனது மாணவருக்கு சிறப்பாக கற்பித்திருக்கலாம். ஆசிரியை தனது மாணவருக்கு சிறப்பாக கற்பித்திருக்கலாம். அப்போ இந்த பயிற்சி 15 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எழுதி பாருங்கள். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.